Taste Daily. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கூட்டணி பற்றிய பெரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கு. அதிமுகவோட கூட்டணி வைப்பதற்கு யார் தயாராக இருக்கிறார்கள் முதல் கேள்வி. பிஜேபி தயாரா இருக்கு. அதிமுக, நாம் தமிழர், பாஜக, இன்னும் பிற கட்சிகள் இப்படின்ற கூட்டணி எல்லாம் அமைய வாய்ப்பு இருக்கிறதா? ஏன்னா பல விவாதங்கள்ல மீண்டும் மீண்டும் பேசப்படுது. இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சத்தியமா சொல்ற வாய்ப்பே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சதுன்னா அது 0 ஆயிரும். 2026 தேர்தல் வெற்றி நாங்க தான் வெற்றி பெறுவோம்னு எல்லா கட்சியும் சொல்லும். ஆனா உண்மையிலே என்ன சாத்தியங்கிறது அனைவருக்குமே தெரியும். 30% ஓட்டு இருந்தா தான் வெற்றியை பத்தி கனவு கூட காண முடியும். 30% ஓட்டு பிஜேபிக்கு இப்ப இல்ல. பிஜேபி மாவட்ட தலைவர்கள் வேற அந்த நிர்வாக குழு இல்ல மைய குழு எந்த பேர்ல நீங்க வச்சுக்கிட்டாலும் அண்ணாமலையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா தேசிய அளவுல அதுக்கு ஒரு கிரீன் சிக்னல் வேணும். ஓபிஎஸ் அவர்களுமே இப்ப எங்க இருக்காரு அப்படின்னா பாஜகவோட இருக்காருன்னு தான் சொல்லணும். ஓபிஎஸ் அவரு கவர்னரா அணுகுற முயற்சியில் தானே இருக்காரு. நாம் தமிழரோட ஓட்டு இப்ப என்ன? திமுக அதிமுகவுக்கு எதிரானதான் அந்த ஓட்டு வங்கி. ஆமா, எதிரான ஓட்டு தான். இந்த கூட்டணி அமைஞ்ச உடனே நாம் தமிழரோட ஓட்டு வங்கி 0 ஆயிரும். சீமான் அவ்வளவு பெரிய தலைவர் எல்லாம் மாறலைங்க. எம்ஜிஆர் அவருக்கு ஓட்டு போடுறது 1000 கோடி ரூபாய் கொடுத்தா யார் வேணாலும் போயிருவாங்க. நீங்க வேற 1000 ரூபாய் பொருள் 100 ரூபாய், 100 ரூபாய் பொருள் 5 ரூபாய். ஆமாங்க, உங்கள் கிங் டிவி 200 கோடி பார்வையாளர்களை கடந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. பிளிப்கார்ட், மிந்த்ராவில் 90% ஆஃபர், 70% ஆஃபர், 60% ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க. இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு நேரலையில் வாயிலாக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் தராசு ஷாம் சார் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் வித்யா. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அரசியலா, நம்மளும் பேசி ரொம்ப நாள் ஆகுது. முதலாவதாக இந்த பொதுக்குழு நடக்குமான்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதிமுக பொதுக்குழு நடந்தா பல கலைபரங்கள் உருவாகும், எடப்பாடி மாற்றப்படுவார், எடப்பாடி தூக்கி எறியப்படுவார் அப்படின்னு நிறைய விஷயங்களை பேசிட்டு இருந்தாங்க. கடைசியில டிசம்பர் 15ஆம் தேதி பொதுக்குழு நடக்குது. அது எல்லாம் தாண்டி இன்னொரு செய்தி என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, கூட்டணி குறித்த முடிவை எடுப்பதற்கு எடப்பாடிக்கு முழு உரிமை அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை, எப்படி போகுது சார்? சரியான தகவல் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நானும் கூட ஒரு புதிய தலைமுறை தொலைக்காட்சியில இது பற்றிய விவாதத்திலே இதே கருத்தை தான் சொன்னேன். ஜெயலலிதா காலத்துல இருந்து கடைபிடித்து வருகிற ஒரு விஷயம்தான். கூட்டணி என்பது கடைசி நேரத்துல உருவாகும். அப்ப அதை பொதுக்குழு செயற்குழுகள் எல்லாம் வச்சு ஒப்புதல் வாங்க முடியாது. கட்சியில் இருக்கிற உயர்மட்ட தலைவர்கள் முடிவு செய்வாங்க. அதனால இந்த முழு அதிகாரத்தையும் பொதுச் செயலாளர் கொடுத்து விடுது. எம்ஜிஆர் காலத்துல இருந்தே இந்த மரபு இருக்கு. எம்ஜிஆர் காலத்து அந்த காலத்து கூட்டணி எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இதே மரபு தான். அதற்கு பிறகு ஜெயலலிதா காலத்துல எப்போதுமே இதுதான். நீங்க தீர்மானம் போடாட்டாலாம் அவங்க தான் முடிவு எடுக்க போறாங்க. தீர்மானம் போட்டா என்ன போடாட்டா என்ன அப்படியான ஒரு இது. ஆனா பொதுவா ஆண்டுக்கு 2 செயற்குழு, ஒரு பொதுக்குழு. இது தேர்தல் ஆணையத்தோட கட்டாயம். இப்போ சமீப காலமா 89ல நமக்கு கட்சிகள் பதிவு சட்டம் வருது. கட்சிகள் பதிவு சட்டம் வரும்போதே பல விதிகள். அதுல ஜனநாயகத்தை நாடு முழுவதும் தேர்தல்கள் மூலமாக பேணி பாதுகாப்பது தேர்தல் ஆணையம். கட்சிகளோட உட்கட்சி ஜனநாயகத்தையே அது பேணி பாதுகாக்கணும். இதான் கான்செப்ட். எனவேதான் இந்த 2 விதிகளையும் கொண்டு வந்தாங்க. தீர்மான விவரங்களையும் நம்ம அனுப்பணும். பொதுக்குழு உறுப்பினர்கள் பெயர் பட்டியல் எல்லாமே தேர்தல் ஆணைய வெப்சைட்ல இருக்கும். ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு கட்சியில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு சின்ன சம்பந்தமான தாவா எது வந்தாலும் பொதுக்குழு உறுப்பினர் பட்டியல் தேர்தல் ஆணையம் தன்னிடம் இருக்கிற பட்டியல் தான் எடுத்துக்கிடும். பல நேரங்களில் இந்த போட்டி பொதுக்குழு எல்லாம் செல்லாம போறதுக்கு காரணம் இதுதான். அந்த காலத்துல திமுகலேருந்து வைகோ பிரிந்து வரும்போது வைகோ போட்டி பொதுக்குழு எல்லாம் கூட்டி திமுக சின்னம் கொடி எல்லாம் சொந்தம்னு உரிமை கொண்டாடினாரு 94. ஆனா பட்டியல் படி தேர்தல் ஆணையத்தில் இருந்த பட்டியல் படி கலைஞர் தலைமையிலான பொதுக்குழு தான் கூட்டப்பட்டிருந்தது. அதே மாதிரியான ஒரு பிரச்சனை ஜெயலலிதா அவர்களுக்கு வந்தது. திருநாவுக்கரசன் போர்க்கொடி பிடிக்கும் போது 97 2 தரப்புமே நாங்க தான் பொதுச் செயலாளர்னு கிளைம் பண்ணும்போது அதிமுக கான்ஸ்டிடியூஷன் படி அதிமுகவின் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் பொதுச் செயலாளர்னு ஹைகோர்ட் ஜட்ஜி தான் பி.டி. தினகரன் தலைமையிலான அமர்வு அந்த தீர்ப்பளித்தது. அதுல திருநாவுக்கரசனுக்கு அது பின்னடைவு ஏற்பட்டது. ஜெயலலிதா அவர்களுக்கு முழு கட்டுப்பாடு வந்தது. இதெல்லாம் பழைய வரலாறு.
அப்போ இந்த பொதுக்குழு மேண்டேட், எலெக்ஷன் கமிஷனோட மேண்டேட்ரி. ஆனா பொதுக்குழுல என்னென்ன தீர்மானங்கள் வரும் அதை கண்டிப்பாக யூகிக்கலாம். கூட்டணி பற்றிய பெரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கு. இப்போ அதிமுகவோட கூட்டணி வைப்பதற்கு யார் தயாராக இருக்கிறார்கள்ங்கிறது முதல் கேள்வி. பிஜேபி தயாரா இருக்கு. இன்னைக்கு கூட துக்ளக்ல வந்து ஒரு கட்டுரை போட்டிருக்காங்க. பிஜேபியில இருக்கிற எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கிறவங்க, ஏற்கனவே எம்எல்ஏக்களாக இருப்பவர்கள், டிக்கெட் கிடைச்சிரும்னு நினைக்கிறவங்க, இவங்க வந்து ஒரு கூட்டணியை விரும்புறாங்க, குறிப்பா அதிமுக கூட்டணியை. அப்பதான் வந்து திமுக எதிர்த்து வெற்றி பெற முடியும், அட்லீஸ்ட் நம்மளாவது வெற்றி பெற முடியும். ஆனா இன்னொரு தரப்பு, அது எதுக்கு போய் அதிமுகவோட போகணும், இப்போ வந்து கட்சி வளருது, அண்ணாமலை தலைமையில வந்து ஒரு புத்துணர்வு கிடைச்சிருக்கு, மீண்டும் மீண்டும் எதுக்கு இந்த கூட்டணி சிறையில போய் சிக்கணும், இந்த அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் அதை விரும்புறாங்க. ஆமா, இல்ல கொஞ்சம் கீழ்மட்டத்துல என்னோட சில நண்பர்கள் இருக்காங்க, அவங்களே அதை விரும்புறாங்க. அண்ணாமலை ஆதரவாளர்கள் அவங்கள பிராண்ட் பண்ண முடியாது, கட்சியில சீனியர்ஸ், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60 years அண்ட் அபோவ். என்ன காரணம் அப்படின்னா, அப்பதான் கட்சியை வளர்த்த முடியும். 2026 தேர்தல் வெற்றி, நாங்க தான் வெற்றி பெறுவோம்னு எல்லா கட்சியும் சொல்லும். ஆனா உண்மையிலே என்ன சாத்தியங்கிறது அனைவருக்குமே தெரியும். 30% ஓட்டு இருந்தா தான் வெற்றியை பத்தி கனவு கூட காண முடியும். 30% ஓட்டு பிஜேபிக்கு இப்ப இல்ல. ஆனா ஏதோ ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கு, குறைஞ்சபட்சம் 15% இருக்கும். அப்போ பிஜேபி தலைமையை ஏற்றுக்கொண்டு வருகிற கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணி. இன்றைய தேதிக்கு பாமக இருக்கு, அமமுக இருக்கு. இன்னைக்கு துக்ளக்ல அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர் பேட்டி எடுத்து போட்டிருக்காங்க. அப்போ நீங்க அந்த கோரிலேஷன் பார்க்கணும். துக்ளக் வந்து பிஜேபியோட உள்கிடக்கையை, மனக்கிடக்கையை பிரதிபலிப்பதுன்னு தான் நான் எடுத்துக்கிறேன் எப்பவுமே. அப்ப அந்த கட்டுரையில அவங்க என்ன சொல்றாங்க, அதிமுக கூட்டணி அது அப்படியான ஒரு விருப்பம் பிஜேபியில நிறைய பேருக்கு இருக்கு, அமித்ஷா வந்து கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறாரு, இப்படிதான் அந்த தகவல்கள் இருக்கு, பொதுப்படையா இருக்கு. அப்ப அதிமுக பிஜேபி கூட்டணி வரணும் என்றால் அதற்கு வந்து இடையூறாக இருப்பது திரு அண்ணாமலை. ஏனென்றால் அண்ணாமலை வந்து தனியா போட்டி போடணும், கட்சி வளரணும்னு நினைக்கிறாரு. அது எந்த தலைவரும் அப்படிதான் நினைப்பாங்க. அப்படின்னா அண்ணாமலை மாற்றப்படுவாரா, இதெல்லாம் வந்து தமிழ்நாடு பிஜேபிக்குள்ள இருக்கிற கேள்விகள்னு அந்த கட்டுரையில சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை மாற்றப்படுவாரா, அது இன்னைக்கு நாளைக்கு இல்ல, அவர்கிட்ட முடிஞ்சு போச்சுங்க, பிக்சட் டேர்ம் தான் அது, 3 years டென்யூர். இதுக்கு பிறகு வந்து புதிய தலைவர் இல்லைன்னா அவரே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகணும்னா மீண்டும் அறிவிக்கப்படும் வரை அவர் இருக்காரு, இன்னும் அறிவிக்கப்படலைன்னா அறிவிக்க மாட்டாங்க. அவங்க வந்து எப்படின்னா தேர்தல் மூலமாக, இப்போ கிளை அளவுக்கு தேர்தல் நடந்திருக்கும், அதுக்கு பிறகு அவங்க அடுத்த கட்டத்தை தேர்ந்தெடுப்பாங்க. இப்படியே வந்து கடைசியில வந்து பொதுக்குழு இல்ல மையக்குழு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு, திமுக பேட்டர்ன் தான் அது. அதிமுக மட்டும் எல்லா உறுப்பினர்களும் தேர்ந்தெடுப்பதுன்னு அதை மாத்திட்டாங்க, அது எம்ஜிஆர் காலத்திலேயே மாத்தியாச்சு. இவங்க எல்லாமே இந்த ஒரு பிரமிட் ஸ்ட்ரக்சர் தான், கீழ்மட்டம் முதல்ல, அப்புறம் மேல்மட்டம், அப்புறம் கடைசியில் இருக்கிற ஒரு குழு வந்து மாநில தலைவரை தேர்ந்தெடுக்கும். மாநில தலைவர்கள்லாம் கூடி தேசிய தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ தேசிய தலைவர் நட்டாவர்களுக்கும் பதவி காலம் முடிஞ்சு போச்சு, புதிய தேசிய தலைவர் வரணும். அப்போ பிஜேபி மாவட்ட தலைவர்கள் இல்லைன்னா அந்த நிர்வாக குழு இல்ல மையக்குழு எந்த பேர்ல நீங்க வச்சுக்கிட்டாலும் அண்ணாமலையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா தேசிய அளவுல வந்து அதுக்கு ஒரு கிரீன் சிக்னல் வேணும். அது தேசிய தலைமை என்ன விரும்புதோ அதான் நடக்கும். ஆனா ஒரு ஜனநாயக போர்வைக்குள்ள நடக்கும். இப்ப அண்ணாமலை டெல்லி போயிருக்கிறாரு, அவரு டிஸ்கஷன் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது நம்ம இதை கொஞ்சம் யூகிக்கலாம். அண்ணாமலை பழைய மாதிரி தான் பேசுறாரு, அதாவது ஆன்டி திமுக அப்படிதான் பேசுறாரு. பழைய மாதிரிங்கிறத விட அவருடைய பேச்சுல போறதுக்கு, லண்டன் போறதுக்கு முன் பின் அப்படின்னு பிரிச்சு பார்க்கலாம். பட் அதை பத்தி அடுத்த கேள்விக்கு பிறகு பேசலாம். இப்ப அதிமுகல வந்து கலவரம் வெடிக்கிறது, 6 அமைச்சர்கள் வந்து போய் பேசினாங்க, எடப்பாடி வந்து மீண்டும் அதாவது ஓபிஎஸ் இவங்க எல்லாம் இணைக்கிறதுக்கு ஒத்துக்கணும், இல்லைன்னா வந்து எடப்பாடி மாற்றப்படுவார் அப்படின்னு பல்வேறு பேச்சுக்கள் இருந்துச்சு. இன்னைக்கு பேசினவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க. ஆனா வழக்கம் போல பொதுக்குழு நடக்கும் அப்படின்னு அவர் கையில வந்து கூட்டணி குறித்த பொறுப்பையும் வந்து ஒப்படைக்க போறோம் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. அப்ப ஆரம்பத்துல இருந்தே அதிமுக வந்து எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கிட்டு ஒற்றுமையாதான் அவங்க போயிருக்காங்க, இது வெளியில இருந்து தரப்பினர் பேசினதான் அப்படின்னு எடுத்துக்கணுமா நம்ம? எனக்கு தெரிஞ்ச அதிமுகல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரோட தலைமை தான் வலுவா இருக்கு. ஏன்னா பிஜேபி கூட்டணி வேணுமா வேணாமாங்கிறது வேற கொஸ்டின், அது பொலிட்டிக்கல் கொஸ்டின். அப்போ எடப்பாடிக்கு எதிர்நிலை அப்படின்னா டிடிவி தினகரன் அவர் தனி கட்சி, அவர் என்டிஏல இருக்காரு. இப்போ அவரோட இன்றைய பேட்டியில கூட இதெல்லாம் சொல்லியிருப்பாரு, எடப்பாடி பழனிசாமி வந்து பிஜேபிக்கும் துரோகம் செய்தவர், அது பிஜேபி கூட்டணிக்குள்ள வரக்கூடாதுங்கிற அண்ணாமலை நிலைப்பாடு தான் டிடிவி நிலைப்பாடாகவும் தெரியுது. அவர் வந்து யாருக்கெல்லாம் துரோகம் செய்தார் அப்படின்னு போட்டு கடைசியில் பிஜேபிக்கும் துரோகம் செய்தார், அவங்க எத்தனை வருடம் அவங்க ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தாங்க அப்படியெல்லாம் பழைய விஷயத்துல அவர் சொல்லியிருக்காரு.
அப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வரக்கூடாதுன்னு ஒரு பட்டியல் நினைக்குது. பிஜேபி கூட்டணிக்கு போகணும்னு அதிமுக சிலர் நினைச்சாங்க. ஆனா அவங்களோட குரல் பெரிய அளவுக்கு எடுபடல என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமிக்கு அகைன்ஸ்டா இருந்த சேலஞ்சர் ஓ பன்னீர்செல்வம் மட்டும் தானே. ஏன்னா டிடிவி தான் தனி கட்சி, தனி சின்னம், அது ஆச்சு ஏகப்பட்ட ஒருங்கிணைப்பு குழு எல்லாம் அமைச்சு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு தரப்புல ஒருங்கிணைப்பு குழு அவங்க அமைச்சது, இவங்க அமைக்கல. அதாவது இதுல அதிமுக ஒன்றுபட வேண்டும், கீழ்மட்டத்துல நிறைய பேரோட விருப்பம் இருக்காது, அது நான் மாற்று கருத்து சொல்லல. ஆனா மேல்மட்ட தலைவர்கள், பெயர் தெரிந்த தலைவர்கள் அதிமுகல திருமதி சசிகலா அவர்கள், திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், ஒருங்கிணைப்பாளர், அதிமுகவுக்கு முன்னாள் ஒருங்கிணைப்பாளர், திரு டிடிவி தினகரன் அவர்கள் பெயர் தெரிந்தவர்கள். இது போக சில தலைவர்கள் இருப்பாங்க. ஆனா இதுல டிடிவிக்கு முதல்ல இருந்தே அவர் இல்ல, ஆட்டத்திலே கிடையாது. என்ன ரீசன்? அவரே கட்சி ஆரம்பிச்சாச்சு, 6-7 வருஷம் ஆகி போச்சு. ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க, கீழ்மட்டத்துல எல்லாம் அமைப்பு இருக்கு. என்டிஏல வேற அவரு இப்போ அங்கம் வைக்கிறாரு. அப்ப தேசிய அரசியல் பண்ணிட்டு திருப்பி மீண்டும் எதுக்கு அவர் மாநில அரசியலுக்கு வர போறாரு? ஓபிஎஸ் அவர்களுமே இப்ப எங்க இருக்காரு அப்படின்னா பாஜகவோட இருக்காருன்னு தான் சொல்லணும். ஓபிஎஸ் அவரு கவர்னர் ஆகணுங்கிற முயற்சியில் தானே இருக்காரு. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்குங்க அவரு கீழே ஒரு சின்ன அமைப்பு வச்சிருக்காரு, அவ்வளவுதான். அதை தாண்டிய ஓட்டு வங்கின்னு எல்லாரும் சொல்றது என்னன்னா அவர் சார்ந்த சமுதாய மக்கள் ஓட்டு போடுவாங்கங்கிற அந்த பிராட் கான்செப்ட் தான். எனக்கெல்லாம் அதுல சந்தேகம் இருக்கு. நானும் அந்த பகுதிகளை சேர்ந்தவன் தான். என்ன காரணம்னா அப்படி ஒட்டுமொத்தமா ஓட்டு போடுறது இல்ல. அப்படி ஓட்டு போட்டிருந்தா எத்தனையோ பேர் விதவிதமா ஜெயிச்சிருந்திருக்கணும். தேனியிலேயே டிடிவி ஏன் ஜெயிக்கலங்கிறதுக்கு இன்னைக்கு அந்த பேட்டியில காரணம் சொல்லியிருக்காரு. எல்லாரும் ரூபா கொடுத்தாங்க, நான் ரூபா கொடுக்க வேணாம்னு முடிவு பண்ணேன், அதான் என் தோல்வி காரணம்னு சொல்லியிருக்காரு. ஆனா நின்னவங்க யாருன்னு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான். இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு, அது ரெட்டையிலேயே எனக்கு பல மடங்கு லோயரா ஓட்டு வாங்கியிருக்காங்க, கிட்டத்தட்ட டெபாசிட் லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வித் ரெட்டைலை, அது வேற மற்றவங்க அதுக்குள்ள சேலஞ்ச் பண்ண முடியாது. வித்தவுட் ரெட்டைலை அது தெரியல. ஏன்னா அதை பத்திய சில சர்ச்சைகளை கிளப்பினா பிஜேபி அல்லது டெல்லி என்ன முடிவு எடுக்கோ அதை நோக்கி தான் அது நகரும். ஓகே, நம்ம இத பத்தி பேசினா நிறைய பேசிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். ஒரு மனதாக எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கிட்டாங்க, பொதுக்குழு நடக்க போற இருக்கு, பல தீர்மானங்கள் வர இருக்கு அப்படிங்கிறது வரைக்கும் நமக்கு உறுதிப்பட தெரியுது. அப்படிங்கும் போது நம்ம அந்த விஷயத்தை கடந்து வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப பாஜக கூட்டணி குறித்து ஒருபோதும் கூட்டணி கிடையாது அப்படின்னு தான் அதிமுக மூத்த தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி உட்பட எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சமீபத்துல அந்த விஷயம் கூட ஒரு சர்ச்சையை கிளப்புச்சு. கூட்டணி குறித்த கேள்வியின் போது தேர்தல் நேரத்தில் முடிவெடுக்கப்படும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் சொல்லியிருந்தார். அப்போ இந்த பொதுக்குழுக்கு பிறகு அதிமுகவில் இருக்கக்கூடிய நபர்களுடைய பெரும்பான்மையான விருப்பம் பாஜகவோட கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிறதாக இருந்தால் இந்த கூட்டணி மீண்டும் அமைவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? எந்த பொதுக்குழுவும் பொதுக்குழு உறுப்பினர்களோட எண்ணம் எல்லாம் பிரதிபலிக்கிறதுலாம் கிடையாது. தலைமையில இருக்கிற கொஞ்சம் பேர் பல்வேறு காரணங்களுக்காக ஒரு முடிவு எடுப்பாங்க, அதை தீர்மான வடிவத்துல பொதுக்குழுல வாசிப்பாங்க, அவ்வளவுதான். தீர்மானம் எல்லாம் ஏற்கனவே தட்டச்சு பண்ணி கொண்டு வரப்பட்ட தீர்மானம் தான். எங்க காலத்து பொதுக்குழுல எல்லாம் பொதுக்குழு தீர்மானங்கள்லாம் தனியா நம்மளே தனி தீர்மானம் எல்லாம் கொண்டு வரலாம், அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. யார் வேணாலும் தனி தீர்மானம் கொண்டு வரலாம் பொதுக்குழு உறுப்பினர்கள். இப்பெல்லாம் அந்த மரபே கிடையாது, எந்த கட்சியிலையும் கிடையாது. எல்லா கட்சியிலையும் ஒரு குறிப்பிட்ட குழு உட்கார்ந்து முடிவெடுத்துட்டு முடிவை தீர்மான வடிவமா மாத்தி அதை வாசிக்கிறாங்க. பல பேருக்கு பொதுக்குழு உறுப்பினருக்கு தீர்மான நகலே கிடைக்காதுங்க, பத்திரிகையாளர்கிட்ட கேட்பாங்க எங்களுக்கு ஒரு காப்பி கொடுங்கன்னு. இதுதான் உண்மை நிலை. அதனால அந்த மாதிரியான பெரிய ஜனநாயகம் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக என்ன கூட்டணி பாதைக்கு போக போகிறது அது இந்த பொதுக்குழுல தெரியுமானா தெரியாது. மீண்டும் ஒரு சாஃப்ட் கார்னர் ஏற்படுது அதிமுக தரப்புல இருந்து பாஜக மீது மீண்டும் ஒரு சாஃப்ட் கார்னர் வர மாதிரி இருக்கு. நாம் தமிழர் தரப்புல இருந்து ஒரு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெறுது, எனக்கு 1000 கோடி எனக்கு பெட்டி கொடுக்க தயாரா இருந்தாங்க அப்படின்லாம் சொல்றாரு. இடைத்தேர்தல் சமயத்திலே அதிமுகவினுடைய ஆதரவெல்லாம் கேட்டிருந்தாரு. விஜய் வரவிற்கு பிறகு ஒரு மாபெரும் கூட்டணியை அமைக்க வேண்டிய தேவை எல்லாருக்குமே இருக்கு. அப்படிங்கும் போது எங்களோட பலத்தையாவது நாங்க வெற்றி பெறமோ இல்லையோ, பலத்தை நிரூபிக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு கூட்டணிக்கு போக வேண்டிய தேவை இருக்கும்போது அதிமுக, நாம் தமிழர், பாஜக, இன்னும் பிற கட்சிகள் இப்படின்ற கூட்டணி எல்லாம் அமைய வாய்ப்பு இருக்கிறதா? ஏன்னா பல விவாதங்கள்ல மீண்டும் மீண்டும் பேசப்படுது. இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, சத்தியமா சொல்ற வாய்ப்பே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சதுன்னா அது 0 ஆயிரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சரி இதுல கூட்டணி தர்மம் இதெல்லாம் என்ன ராமாயண தர்மமா மகாபாரத தர்மமா, அதெல்லாம் நம்மளா சொல்லிக்கிறது தான்.
கூட்டணிங்கிறது வெற்றி அடிப்படையில வின்னபிலிட்டி. கலைஞர் காலத்துல ஃபார்முலா ஒண்ணுங்க, நீ 4 சீட்டு மொத்தத்துல ஜெயிச்சா 1 சீட்டு கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுக்கலாம், அவ்வளவுதான். இப்போ திருமாவளவன் என்னங்க சொல்றாரு, நாங்க எங்களுக்கு 2% தான் ஓட்டுன்னு சொல்றீங்க, நாங்க கேட்டது இத்தனை தொகுதி, எங்களுக்கு கொடுத்ததே 6 தொகுதி, அதில் 4 தொகுதி ஜெயிச்சிருக்கோம், ஆனா எங்க ஓட்டை வச்சு நீங்க எத்தனை தொகுதி ஜெயிச்சீங்க, 60 தொகுதி ஜெயிச்சிருக்கீங்கல்ல, இவ்வளவுதான் கணக்கே, இவ்வளவுதான். அவங்களுக்கு ஆங்காங்கே ஓட்டு இருக்கும், அந்த ஓட்டை ஒரு அணிக்கு திரட்டுறது தான். இதை தாண்டி கூட்டணிங்கிறதே கிடையவே கிடையாது. அப்போ நீங்க சொல்ற மாதிரி அதிமுக, பாஜக, நாம் தமிழர் இதெல்லாம் அமைஞ்சா நாம் தமிழரோட ஓட்டு இப்ப என்ன, திமுக அதிமுகவுக்கு எதிரானதான் அந்த ஓட்டு வங்கி. ஆமா, எதிரான ஓட்டு தான். இந்த கூட்டணி அமைஞ்ச உடனே நாம் தமிழரோட ஓட்டு வங்கி 0 ஆயிரும். சீமான் அவ்வளவு பெரிய தலைவர் எல்லாம் மாறலைங்க. எம்ஜிஆர் அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு 1000 கோடி ரூபாய் கொடுத்தா யார் வேணாலும் போயிருவாங்க. நீங்க வேற அந்த 8% இப்ப வருமாங்கிறது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. ஏன்னா அவருடைய பேச்சுக்கள்லாம் முயற்சி பண்ணுவாங்க. பொதுவாக மாற்று முயற்சியில நம்ம அதை குறைச்சு மதிப்பிட வேண்டாம். ஏன்னா எல்லாரும் மாற்று முயற்சி எடுக்கிறது. திமுகவே மாற்று முயற்சி தானங்க. அப்போ காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இருந்தது எங்க காலத்துல, 2 பெரிய கட்சி. இல்ல, அந்த 8% நாம் தமிழருக்கு நாடாளுமன்ற தேர்தல்ல கிடைச்சது பல சந்தர்ப்ப சூழல்களால தானே. விஜய் அவர்களுடைய அந்த மைக் சின்னம், பாடல்ல மைக் சின்னம், விஜய் அவர்கள் அமைதி காத்தது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்லாம் இருக்குல்ல அந்த 8%ல. விஜய்க்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு சம்பந்தமே கிடையாது, மைக்குக்கும் சம்பந்தமே கிடையாது. என்ன ரீசன்னா, நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுல 2 ஃப்ரேம் தான். மோடி வேணுமா வேண்டாமா, மோடிக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா நீங்க மாட்டினீங்க, மோடி வந்தா தமிழ்நாட்டு நலன்கள் பாதிக்கப்படாது, இப்படிதானே இருந்தது. மோடி சென்ட்ரிக். யாரு ஹூ இஸ் த பிரைம் மினிஸ்டர், மோடி அவ்வளவுதான். 40க்கு 40 இங்க போயிருச்சு. ஆனா அதே மோடி வந்தா நல்லதுன்னு நினைச்சவங்களும் இருந்தாங்கல்ல இந்தியாவில பல பகுதிகளில். இல்லைன்னா 240 வந்திருக்க முடியாதுல்ல. அப்போ தமிழ்நாட்டு தேர்தலை நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை எதோடையும் கம்பேர் பண்ண முடியாது. காரணம் அது வேற. அப்படி நீங்க கம்பேர் பண்றதா இருந்தா 2019 நாடாளுமன்ற தேர்தலோட தான் ஒப்பிட முடியும். 21 தேர்தல் எடுப்போம். 21 தேர்தல் தான் சட்டமன்றம். அப்ப 26. அப்ப நடுவில் இருக்கிற மேட்டர் என்ன, உங்க கட்சியோட ஓட்டு வங்கி எவ்வளவு தேஞ்சிருக்கு, எவ்வளவு கெயின் பண்ணியிருக்காங்க. திமுகவோட கூட்டணி அப்படியே இருக்கா, பிளவுபட போதா, இது எதுவுமே இப்போதைக்கு தெரியவே தெரியாது. என்ன காரணம்னா இன்னும் 1 வருஷம் இருக்கு. அப்ப அதிமுக அதிகபட்சமா பொதுக்குழுல என்ன நடக்கும் அப்படின்னா எதுவுமே நடக்காது. வெறுமனே தீர்மானம், அது வழக்கமான தீர்மானம் தானே, ஜெயலலிதா கால தீர்மானம் தானே, மாத்தாம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் உட்பட அப்படியே தான் இருக்கும். ஆனா இந்த பொதுக்குழுவிற்கு பிறகு எடப்பாடி தலைமையில எந்த பிரச்சனையும் இல்ல, பேசப்படுறதெல்லாம் சர்ச்சைகள் தான். இல்ல, அது மக்களிடத்துல போய் சேரும், அதற்கு ஒரு வாய்ப்பா இந்த பொதுக்குழு அமையலாம். மக்கள்னா வாக்காளர்களை தானே சொல்றீங்க. ஆமா, இல்ல அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர்கள், தொண்டர்கள் அவங்களுமே குழப்பத்துல தானே இருக்காங்க. அதிமுகவோட அடிப்படை தொண்டர்கள் இன்னைய தேதிக்கு 40 வயசுக்கு மேல. இன்னும் எம்ஜிஆர் காலம் ஜெயலலிதா காலத்தை சொல்லிட்டு இருக்கலாம் அர்த்தம் இல்ல. என்ன காரணம்னா எம்ஜிஆர் அவர்கள் மறைந்தே 87, லிகசி தான் இருக்கு. ஓட்டு வங்கி எல்லாம் பெரிய அளவுக்கு மாறி இருக்கும். பெண்கள் ஓட்டு வங்கி பெரிய அளவுக்கு மாறி இருக்கும். அப்போ அந்த பழைய கால்குலேஷன் இப்ப செல்லாது. புதிய கால்குலேஷன் என்ன, திமுக ஆட்சி அதிருப்தி இருக்குங்க, ஆட்சி சரியில்லை, இந்த மழை வெள்ள பாதிப்பு நிவாரணம் சரியில்லை, இப்படித்தான் நீங்க இதை போக்கஸ் பண்ண முடியும். திமுக எப்படி போக்கஸ் பண்ணோம், நாங்க சாதனைகள் என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்கோம் போக்கஸ் பண்ணோம். அல்டிமேட்டா என்ன வெற்றியை நோக்கி போகும் அப்படின்னா அந்த வலுவான கூட்டணி. அப்ப அதிமுக வலுவான கூட்டணிக்கு போகணும், அவ்வளவுதான் பாயிண்ட், வேற பாயிண்டே கிடையாது. நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம், மீண்டும் சந்திக்கலாம் சார். நன்றி சார். Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.